ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரூஃபா கார்னர். இன்றைக்கி எல்லா பிரியாணி பிரியருக்காகவும் மட்டன் தம் பிரியாணி ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து பச்சரிசி, அதாவது 24 கேரட் அரிசியில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நான் இந்த ரெசிப்பியை இந்த 1/2 kg மட்டன் பிரியாணிக்கு எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கிறேன், எல்லா பீசஸுமே. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மட்டன் குக் ஆகிறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 kg 24 கேரட், அதாவது பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துக்கலாம். 150 கிராம் ஆனியன், 150 கிராம் தக்காளி, 6 பச்சை மிளகா, 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி இலை. இதுக்கு ஸ்பைசஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 லைம் ஜூஸ், 1 கப் கர்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ ஒரு தேக்ஸா எடுத்துக்கலாம். அதில் 80 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கீ எப்போயுமே லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன், நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன துண்டு 3 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கோங்க, மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம், அப்போ தான் பிரியாணி கட்டாமல் இருக்கும். இப்போ பச்சை மிளகா, புதினா, மல்லி இலையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் குக் ஆகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வேக வச்சுருக்கிற மட்டன் பீசஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட அகைன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணியில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு மட்டன் பிரியாணியில் மசாலா பிடிக்காது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எந்த மட்டன் பிரியாணி செய்கிறப்பையும் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு மசாலாவை குக் பண்ண விடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா மட்டனில் அப்சர்வ் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் எவ்வளோ கேஜிக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் கரம் மசாலாங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தயிரையும் லைம் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா நல்லா மட்டனில் பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு மெதுவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு லோ ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகிடுச்சு. ஒரு தடவை அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம். இது வந்து தம் பிரியாணி. நான் இன்னொரு தடவை வடித்து எப்படி செய்கிறதுங்கிற அப்லோட் பண்ணுறேன். இப்போ தம் போடுறதுக்கு பழைய ஏதாவது தோசை தவா எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கீ, அப்புறம் மட்டன் பிரியாணிக்கு 1/2 kgக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. நானும் போடணும்னு நினைக்கிறேன், டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஷால்லா ஸ்பைசஸோட வீடியோ இன்ஷால்லா நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வீடே ரொம்ப மணமாக இருக்கும். இதை அப்படியே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ்லாம் குக் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம்.
இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். சிக்கன் பிரியாணிக்கும் இப்படி தான் செய்யணும். பட் மட்டன் பிரியாணி பொறுத்த அளவுக்கு மசாலா அதிகமாக செய்யணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா மட்டனில் அப்சர்வ் ஆகும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.